ஆதவர்ஜுனா தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆதவர்ஜுனா கிளம்புனாரு, வீட்டை விட்டு போனார். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு வாசலில் நின்னார், பேசினார். பிரஸ் தோழர்களே கிளம்புங்க போங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன், சாப்பிட்டு போங்கன்னு சொன்னார் ஒரு தடவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி பயணம் இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு. டெல்லி போய் இந்த எப்படி அந்த அதிமுக திமுகலாம் வந்து மாற்றி மாற்றி டெல்லி பயணம், காலில் விழ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் காலில் விழத்துக்கு போயிட்டாருலாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அட்வொகேட்டுங்க ரெடி பண்ணுறதுக்கு கட்சி தரப்புலேருந்து நான் போயிருந்தேங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அந்த ஆர்டர்ஸ் பாஸ் ஆன உடனே அவர் வெளியே வந்து நின்று பேசுகிறாரு. அப்போது டெல்லிக்கு போனது சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு யாருமே இங்கே சொல்லலை. அப்போ அட்வொகேட்டுங்களை வந்துட்டு பேசி ரெடி பண்ணுறதுக்காக போனாருன்னு யாருமே சொல்லலை. சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கேஸுக்காகலாம் போகிற மாதிரி காட்டாமல் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணையறதுக்காக போயிட்டாரு, சரண்டராக போயிட்டாரு, கட்சியை தூக்கி அடமான வைக்க போயிட்டாருலாம் சொல்லி பல செய்திகள் வந்து பரப்பப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுனா உள்ள இறங்கிட்டார். சிடிஆர் நிர்மல்குமார் வந்து களத்தில் கடந்த ஒரு 10 நாட்களாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் தான் முதல்ல போயிட்டு இந்த மனு கொடுத்தது, திரும்பவும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகணும்னு சொல்றது, இது மாதிரி வந்து கோர்ட்டில் போய் கேஸுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அவர் தான் போக ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் இன்னைக்கு புஷி ஆனந்த் திரும்ப உள்ள வந்துட்டாரு. ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியுடைய தலைவராகிய விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுவதற்காக ஆரம்பித்து எல்லா களப்பணிகளையும் கரூரில் நேரில் போய் இறங்கி அவர் தான் பண்ணார். இன்னைக்கு இன்னும் இந்த ராஜ்மோகன், லயோலாமணி போன்ற இருவர் மட்டும் பெருசாக இன்னும் வெளியே எதுவும் வரலை. அப்போது அங்கே தான் வந்து தாவேக கட்சியை பற்றி இவங்க கிளப்புன இந்த வதந்திகள், திமுகவின் இந்த மீடியா மாஃபியாவில் அவங்க கிளப்பி விட்ட செய்திகள்லாம் வதந்தி. இவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க, ஏன்டா கிளப்புனீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்க வைக்குது.